மாவட்ட ஆட்சியரிடம் பள்ளி மாணவி கண்ணீர் மல்க கூறிய பரபரப்பு சம்பவம். உடனே மாணவியோட பெற்றோரை கூப்பிடுங்கன்னு மனமுருகிய மாவட்ட ஆட்சியர். அடுத்த சில நொடிகளில் நடந்த ட்விஸ்ட். கோவை மாவட்டம் ஆனமலையில உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம்னு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிருபனார் தலைமையில பல்வேறு நிகழ்ச்சிகள் 2 நாள் நடந்திருக்கு. இதுல பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுமே கலந்துட்டு இருந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் மலைவாழ் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும், பொதுமக்கள் கிட்ட இருந்து மனுக்களை வாங்கி சீக்கிரமாவே நடவடிக்கை எடுக்க கோரியும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. ஆனமலை காவல் நிலையத்துல மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதையடுத்துதான் ஆனைமலை யூனியன் அலுவலகத்துல அதிகாரிகளோட சேர்ந்து ஆலோசனை கூட்டமும் நடத்திருக்காரு. 2வது நாள் தான் அரசு பள்ளி ஆய்வு செஞ்சப்போ தமிழக முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில குழந்தைகளுக்கு உணவு வழங்குறத பத்தி ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ மாவட்ட ஆட்சியர் பள்ளி மாணவ மாணவிகள் கிட்ட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. பள்ளியில படிக்கக்கூடிய மாணவி சந்தியா திடீர்னு மாவட்ட ஆட்சியர் கிட்ட அழுதுகிட்டே தன்னோட அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டதாவும், தன்னோட அம்மா கூலி வேலைக்கு போய் தன்னை படிக்க வைக்கிறதாவும், ரொம்ப கஷ்டப்படுறதாவும் கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க. உடனே மனமுருகிய மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் ராஜேந்திரனை கூப்பிட்டு பள்ளி மாணவி சந்தியாவுடைய பெற்றோரை உடனடியா அழைச்சு மாணவியுடைய குறைகளை தீர்க்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதையடுத்து வட்டாட்சியர் பெற்றோர் அழைச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு மனு கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டதா சொல்லப்படுது. சீக்கிரமாவே பள்ளி மாணவி குடும்பத்துக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அப்பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. பள்ளி மாணவி மாவட்ட ஆட்சியர் கிட்ட கண்ணீர் மல்கி சொன்ன இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில ஒரு பரபரப்பாவே பேசப்படுது.